பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு 16th அட்வைஸ். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க. அந்த எக்ஸாம் பேப்பர் திருப்பும் போது சடனாக ஒரு பேஜ் திருப்பத்துக்கு பதிலாக 2 பேஜாக திருப்பி நீங்கள் கடற்கன்னு எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. அது எப்போ உங்களுக்கு தெரியுதுன்னா நடுவில் ஒரு பேஜ் விட்டுட்டோம் அப்படின்றது. நீங்கள் கடைசியில் டெக்கரேஷன் பண்ணுற கோடு போடுற டைமில் பார்த்துருக்கலாம். இல்லை எழுதும் போதே நீங்கள் வந்து ஒரு பேஜை திருப்பி பார்க்கும்போது திடீர்னு நடுவில் ஒரு பேஜை விட்டுட்டுமே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த பேஜஸை எதனா ஒரு 2 மார்க் 3 மார்க் போட்டு ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை நான் ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டேன், நான் கடைசியாக பார்க்கும்போது தான் அந்த மாதிரி நடுவில் 2 பேஜ் விட்டுட்டா மாதிரி தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பேஜை அப்படியே வந்து பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. பென்சிலால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி PTO அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி PTO அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீச்சர்ஸ் வந்து அந்த பேஜை திருப்பிடுவாங்க. நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடக்கும்னு எல்லா டீச்சர்ஸுக்கும் தெரியும். அதனால் அந்த டைமில் கம் போட்டு ஒட்டிகிட்டு இருக்கிறது, அந்த பேஜை ஸ்டாப்லர் பண்ணி கொடுக்குறது, இது எதுவுமே ஆக்சுவலாக இருக்கக்கூடாது பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில். நீங்கள் அந்த பேஜை ஒட்டுறன்ற போய் அந்த பேப்பரை கிழிச்சு எடுக்கிறது, இது எதுவுமே ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எக்ஸாம் நல்லா எழுத. ஆல் தி பெஸ்ட். You talking to a real goat.